ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்குவாட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸ்குவாட் பண்ணால் என்னென்ன பயனுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்குவாட் எப்படி பண்ணலான்னு சொன்னோமா, ஃபஸ்ட்டு பாடி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. உட்காரும்போது உங்களோட பெருவிரல், முழங்கால், அப்புறம் செஸ்ட்டு ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான போஸ்டரில் கிடைக்கும். நீங்கள் பெண்ட் பண்ணக்கூடாது, அதாவது பாடியை அப்பர் பாடியை பெண்ட் பண்ணி நீங்கள் ஸ்குவாட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் உங்களுக்கு பேக் பெயின் வருங்க. ஸோ முன்னாடியும் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படின்னா முன்னாடியும் உங்களோட பாடி வெயிட்டை உங்கள் நீலுக்கு உங்கள் முழங்காலில் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா உங்களுக்கு முழங்கால் பெயின் வரும், நீ பெயின் வரும். ஒன்று பின்னாடியும் பாடியை பின்னாடியும் கூணிக்கிட்டு பண்ணக்கூடாது. ஒன்று பாடியை ஃப்ரெண்ட்லேயும் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது, அதாவது நீல ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா உங்களுக்கு முழங்கால் பெயின் வரும். இன்னொன்று பின்னாடி கொடுத்தோமா உங்களுக்கு ஹிப்பு கிட்ட லோயர் பேக் பெயின் வருங்க. ஸோ அதனால் நம்ம பாடி 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கணும். எபோ ஹிப்பில் எபோ ஹிப், அதாவது இடுப்பு பகுதிக்கு மேலே 45 டிகிரி இருக்கணும். கால் ஸ்குவாட் பண்ணிட்டு வரும்போது பெருவிரல், நீ, செஸ்ட் ரெண்டும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணுங்க. சேரில் உட்காரும்போது உட்காரும் இல்லைங்களா, ஒரு ஸ்டூலில் சின்ன ஸ்டூலில் உட்காரும்போது, ஸோ அதுபோல் அந்த பொசிஷனில் உட்காருங்க. அதில் நம்ம வெயிட்டட் ஸ்குவாட் பண்ணலாம், ஃப்ரண்ட் ஸ்குவாட் பண்ணலாம், பேக் ஸ்குவாட் பண்ணலாம், டெட் லிஃப்ட் பண்ணலாம், அப்புறம் தம்பிள்ஸ் வச்சுட்டு பண்ணலாம், கெட்டில் பெல் வச்சுட்டு பண்ணலாம், கெட்டில் பெல் ஸ்விங் பண்ணலாம். இது மாதிரி நிறையா எக்ஸசைஸ் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஸ்குவாட் எப்படிலாம் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த ஸ்குவாட் பண்ணும்போது நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இருக்குது. ஸோ ஸ்குவாட் பண்ணும்போது ப்ரீத் அவுட், எந்திரிக்கும் போது ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், அதுபோல் பண்ணுங்கள். அங்கே ப்ளட் சர்க்குலேஷன் அப்போ நல்லாயிருக்கும். இன்னொன்று, அத்லெட்ஸ் இந்த ஒர்க் அவுட்டை பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபிட்னஸ் பண்ணுறவங்க, அதாவது ஃபிட்னஸ் எனக்கு ஓகே, என் பாடி ஓகே அப்படின்ற மாதிரி அது மாதிரி இருக்கிறவங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். இன்னொன்று சொல்லணுமா, வெயிட் லாஸ் பண்ணுறாங்க இந்த லேடிஸ், உமன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் ரொம்பவே, அதாவது லோயர் பெல்லியிலேருந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட்லேருந்து உங்களுக்கு முழங்கால் கீழே காப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட்டுங்க. அதாவது நீங்கள் லோயர் பெல்லி, அதாவது அடிவயிறு, கெட்ட கொழுப்பு குறையும் நல்லாவே இந்த ஒர்க் அவுட் பண்ணால். அடுத்தது உங்களுக்கு குளூட்டியஸ், அதாவது பின்பக்கம் உங்களுக்கு பின் தொடை இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு நல்லாவே அன்வான்ட் மசில் எல்லாம் போயிடுங்க. அன்வான்ட் ஃபேட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு மசில் இறுக்கமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு அழகான கட்டமைப்பான பாடி உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்குவாட் பண்ணும்போது. அப்புறம் உங்களுக்கு நல்ல கால் வலிமையாக கிடைக்குங்க. அதாவது ஃபிட்னஸ், அதாவது அத்லெட்ஸ்க்கெலாம் ஓடும்போது உங்களுக்கு கால் ரொம்பவே வலிமையாக இந்த ஸ்குவாட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ரன் பண்ணுறவங்க, அத்லெட்ஸு, அதாவது ஆர்மியில் போலீஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஏர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஏர் ஸ்குவாட் பண்ணுங்கள். அப்புறமேலு நீங்கள் வெயிட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.